ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து அவருடைய போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தொடர்ச்சியாக அவருடைய கோரிக்கை என்பது மற்ற ஆசிரியர்களுக்கு இணையாக எங்களுக்கும் ஊதியம் வழங்கப்பட வேண்டும், இந்த சம வேலைக்கு சம ஊதியம் தான் எங்களுடைய கோரிக்கை என்பது அவருடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்மிடையே பேசுவதற்கு ஆசிரியர் ஒரு இணையரார் கேட்கலாம். அவங்களுடைய கோரிக்கை மிக முக்கியமான முதல் கோரிக்கைன்றது சம வேலைக்கு சம ஊதியம்ன்றது. எவ்வளவு ரூபாய் இதில் இடைப்பட்டது இடிக்கிறது, அரசு என்ன சொல்றாங்க? ஐயா 2009க்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு 8370 பேசிக் பே வச்சிருக்காங்க. அந்த 2009க்கு அடுத்து வந்தக்கூடிய டெட் அப்பாயின்மெண்ட் எல்லாருக்குமே 5200ன்றது ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்போ இது ஒரே மாநிலத்துல வேலை பாக்குற பக்கத்து கிளாஸ்ல வேலை பாக்குற ஒரு டீச்சருக்கு 8370 பேசிக் பே இருக்குது, எங்களுக்கு 5200ன்றது இருக்குது. அப்போ ஒரே கிளாஸ் ரூம்ல நடக்கிற ரெண்டு டீச்சர்ஸ்க்கு இடையிலேயே ஒரு சமநீதி இல்லைங்களா? அந்த விஷயத்துக்காக தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். 15 நாளா போராடிட்டு இருக்கோம். எங்க குழந்தைங்களை மனசுல வச்சுதான் விடுமுறை நாட்கள்ல ஒவ்வொரு நாள் நான் போராடணும். ஆனா இந்த அரசு எங்களை பள்ளியை விட்டுட்டு வந்து போராடுற அளவுக்கு ஒரு இதை கொடுத்துட்டாங்க. கண்டிப்பா முதல்வர் ஐயா 2018 டைம்ல கையை பிடிச்சு சொன்னாங்க, கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். தேர்தல் அறிக்கை 311ல சொன்னாங்க. அந்த தேர்தல் அறிக்கை என்னாச்சு? இன்னைக்கு நாங்க எங்க குழந்தைகளை விட்டுட்டு நாங்க இங்க கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்களுக்கான தீர்வு இன்னைக்கே எங்களுக்கு கிடைச்சாகணும். கண்டிப்பா முதல்வர் ஐயா எங்களை பேசணும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை பொறுத்தவரை ஆசிரியர்கள்லாம் பள்ளிக்கு போங்க, பள்ளி முடிந்ததுக்கு பிறகாக ஒரு அரை மணி நேரம் வெளியே வேணா போராட்டம் நடத்தீங்கன்னு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? பண்ண முடியும். 16 ஆண்டுகளாக 5 மணிக்கு மேல போய் பண்ண முடியுங்களா? ஒரு நாள் 2 நாள் இல்ல, 16 ஆண்டுகால போராட்டம். அந்த 16 ஆண்டுகால போராட்டத்துக்கான தீர்வுகள் அவரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லும் போதே இந்த பே கமிஷன்ல இந்த சமவேலைக்கு சம ஊதிய ஆசிரியர்கள் அடிபட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த விஷயம் எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சும் எதுக்காக ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு முன்னெடுப்பு செய்யல? எங்க குடும்பம் சொல்றாங்க, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் தேவையான ஒரு நிவர்த்தியை ஏன் அவங்க பண்ணி தரல? கண்டிப்பா அவங்க பண்ணி கொடுக்கிற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும். இந்த நேரத்தில் முதலமைச்சருக்கு குறிப்பா என்ன சொல்ல விரும்புறீங்க? குழந்தைகளோட பல ஆசிரியர்கள் இந்த பேரணியில கலந்து கொள்வதை பார்க்க முடியுது. முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நீங்க தேர்தல் நேரம் என்பதால மட்டும்தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு, எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இல்லைங்க சார். 16 ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு இந்த போராட்டம். ஒவ்வொரு வாட்டியும் விடுமுறை நாட்கள் எங்க மொத்தமே சென்னையில தான் இருக்குது. எங்களுடைய விடுமுறை நாட்களை அத்தனையுமே சென்னையில தான் நாங்க கழிக்கிறோம் இல்லையா? அது முதல்வருக்கும் தெரியும். 4.5 ஆண்டுகளும் போராடிட்டு இருக்கோம். இன்னைக்கு நேத்து போராடல, 4.5 ஆண்டுகள் அவங்க ஆட்சிக்கு 4.5 ஆண்டுகளா போராடிட்டு இருக்கோம். அதனால இது தேர்தலுக்காக மட்டும் இல்ல, எங்களோட உரிமையை நாங்க கேட்கிறோம். கண்டிப்பா சிஎம் சார் இதை நம்பிதான் எல்லா ஆசிரியர்களும் வாக்களிச்சோம் இல்லீங்களா? கண்டிப்பா எங்களுக்கான தேவைகள் அவங்க நிறைவேற்றியே ஆகணும். அவங்க நிறைவேற்றாம இந்த சென்னையை விட்டு நகர மாட்டோம். நான் பார்த்திருக்கலாம், ஆசிரியர்களுடைய போராட்டம் என்பது சென்னையில் தீவிரமடைந்திருக்கிறது. ஒருபுறம் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம், மறுபுறத்தில் ஆசிரியர்களுடைய போராட்டம், மறுபுறத்தில் இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் என